அனைவருக்கும் வணக்கம். 11th நியூ தமிழ் புக் இயல் 2 கவிதை பேழை ஏதிலி குருவிகள். உயிர்களின் இருப்பை இயற்கை சூழலே முடிவு செய்கிறது. இயற்கைக்கும் மனிதர்க்கும் தொப்புள் கொடி மழைத்துளி. மண்ணில் முதல் துளி விழுகையில் உயிர்கள் மலர்கின்றன. சூழலியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை காட்சிப்படுத்துகிறது இக்கவிதை. குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும், கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், காற்றிலாடும் புல் வீடுகள், மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள், மண்ணின் மார்பு சுரந்த காலமது, வெட்டுண்ட மரங்கள், வான் பொய்த்தது மருகியது, மண் ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. அழகிய பெரியவன். மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள். நூல்வெளி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை சேர்ந்த அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன். புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற படைப்புத் தளங்களில் இயங்குபவர். தகப்பன் கொடி புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் விருது பெற்றவர். அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிகிறார். குறடு, நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், உனக்கும் எனக்குமான சொல், அரூப நெஞ்சு ஆகிய கவிதை தொகுப்புகளும், மீள்கூணும் பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் இவரின் படைப்புகள். நன்றி.